இல்லை இன்னைக்கு நம்ம முள்ளங்கி வாங்கினா மேலே வந்து இந்த தண்டோட இந்த கொஞ்சமாக செடி இருக்கும்பா, புல் செடி இல்லை அக்கா. அதனால் முள்ளங்கி சாம்பார் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இந்த தண்டில் இன்றைக்கி நம்ம சட்னி வைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதை அலசிட்டு அக்கா பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க அக்கா எவ்வளோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன்னு சொல்லி. இதில் பழுப்பு இலை பழுப்பு தண்டு இருந்தால் எடுத்துருங்க. இது ஃப்ரெஷ்ஷாக அக்கா வாங்கிட்டு வந்த உடனே செய்யணும். அடுத்த நாள் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு செஞ்சிங்கன்னா இலை பழுத்துரும், தண்டு டேஸ்ட்டு வேறு மாறிடும். சரியா? ரொம்ப 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 டேஸ்ட்டி, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் இதில் போய் பாருங்கள். இந்த முள்ளங்கி தண்டு முள்ளங்கி கீரை எவ்வளோ நல்லதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் அக்கா சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அக்கா ஒரு வடை சட்டி காய வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், பெரிய ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. நீங்கள் கடலைப்பருப்பு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக வறுபடணும். இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ என்ன போட போகிறோன்னா 1/2 ஸ்பூன் வெறும் தனியா, அப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா காஞ்ச மிளகாய் 2 நம்ம கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி எத்தனோண்டு எடுத்துருக்கேன், இவ்வளோ துண்டு இஞ்சி. நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்க அந்த தண்டு போட்டுடலாம். தண்டும் கீரையும் சேர்ந்து தான், ரொம்ப வளர்ந்த கீரையாக இல்லை. முள்ளங்கியில் இருக்கிறது அப்படியே அக்கா அது வேஸ்ட்டு பண்ணாமல் முள்ளங்கியை சாம்பார் வச்சுட்டு மேலே வந்து அந்த கொண்டையில் இவ்வளோண்டு தான் கீரையும் தண்டோடு இருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் வதக்கி கொடுக்கும். இதை கொஞ்சம் நல்லாவே வதக்கிடலாம். இப்போ வந்து புளி எத்தனோண்டு போடுறேன். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எந்த சட்னியில் புளி போட்டாலும் பிடிக்காது என் ஹஸ்பண்டுக்கு, அதனால் அக்கா கம்மியாக போட்டுருக்கேன். நீங்கள் கூட கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். இப்போ லைட்டாக கீரை வதக்கி கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே சின்ன வெங்காயம் ஒரு 6-7 அக்கா மெலிசாக கீத்துக்கிட்டால் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடலாம். ஆயில் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பாருங்கள், ஒரே ஒரு பத்தை தான், அப்படின்னா ஒரு தேங்காய் சில அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிடும். அவ்வளோதான், வதக்கியாச்சு. முள்ளங்கி தண்டுனோன்னு நீங்கள் கசப்பு காரத்தன்மை அந்த முள்ளங்கி ஸ்மெல் எதுவும் இருக்குன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஏதோ ஒரு கீரை சட்னி மாதிரி தான் இருக்கும். இந்த புதினா சட்னி மாதிரி வாசனையே இருக்காது, மல்லி சட்னி மாதிரி வாசனை இருக்காது, கறிவேப்பிலை சட்னி மாதிரி வாசனையே இருக்காது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதை அப்படியே அக்கா ஆற வச்சிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். அவ்வளோதான், ஆறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டேன். அதுக்கு தேவையான உப்பு பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுருங்க. இப்போ தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடும். இப்போ ஹெல்த்தியான சட்னி ரெடி. கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிருக்கிறேன். இந்த அளவு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அக்கா தாளிக்கிறதுக்காக வடை சட்டி அடுப்பில் காய வச்சுட்டேன். 1 ஸ்பூன் போல் தான் ஆயில் விட்டுருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொடியட்டும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பொடிஞ்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு தான் நம்ம கறிவேப்பிலையும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சும்மா வாசனைக்காக, அவ்வளோதான். இப்போ தாளிச்சத்தை எடுத்து நம்ம ஊற்றிக்கணும். இப்போது தாளிச்சத்தை எடுத்து ஊற்றிடலாம். சட்னி எடுத்து வடை சட்டியில் ஊற்றக்கூடாது. தாளித்த உடனே தாளிச்சத்தை எடுத்து தான் சட்னியில் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி சூடுலாம் பண்ணக்கூடாது, ஹெல்த்தியான சட்னி, அதனால் சூடு பண்ணக்கூடாது. 2 மினிட்டில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.